ஏதப்பா இவ்வளவு பணம்? அப்பா கொடுத்தாரமா. அப்பாவா? ஆமா, இப்ப நான் வேலை செய்யல அந்த முதலாளி இந்த பழைய முதலாளி மாதிரி இல்லம்மா, ரொம்ப நல்லவர். முதல் சந்திப்பிலேயே என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. என்ன மாதிரி ஒரு பிள்ளை உங்களுக்கு இல்லைன்னு எவ்வளவு வேதனைப்பட்டா தெரியுமா? அது பக்கத்துல பார்த்துருக்கணும், அசந்து போயிட்டு இருப்பேன். அது மட்டும் இல்லம்மா, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி அவரை கால் தொட்டு குண்டதும் 2 கையாலையும் என்ன அப்படியே கட்டி பிடிச்சு உன்னை பிரிகிறது என் பிள்ளைய பிரியற மாதிரி இருக்குன்னு கதறி கதறி அழுதுட்டாரம்மா. அவரு என்ன தடுத்துக்கு போறாரு. அண்ணிமா, உங்களுக்கு அடிச்சது யோகம். என்ன மறந்துட மாட்டீங்களே. கவனம் கடை நீ மேல்மலையே வந்துகிட்டு வைக்க பெருமைகளே. இன்னொன்னு சொன்னார் அவரு, உன் கல்யாணத்தை அவரே முன்னால நின்று நடத்த போறான். தங்கச்சிம்மா, இனிமே தரையிலே நடக்க மாட்டீங்க. போதும் போதும், கொஞ்சம் பொறுமையா இரு. அண்ணன் பேசுற 1000 அர்த்தம் இருக்கும். ஆமா, திரும்பி வரும்போது இன்னொரு சொன்னாரு. என்ன என்ன? நான் மறுபடியும் போகும்போது குடும்பத்தையும் கையோட அழைச்சிட்டு வாங்க சொன்னாரு. சரி, நான் சொன்னேன் இந்த குடும்பம் வேற தொழில் வேற, அதெல்லாம் முடியாதுன்னு தட்டி கழிச்சிட்டேன். ஏன் அப்படி சொன்னேன்? எப்படிமா உள்ள கேட்காம நான் எப்படி முடிவெடுக்கிறது? யாரோ அந்த புண்ணியமா கையெடுத்து கும்பிடணும். அப்புறம் என்ன தம்பி, நீ நினைச்ச மாதிரி தங்கச்சிக்கு மாப்பிளைய தேட வேண்டியதானே? ஒன்னும் தேவையில்லைங்க. என்னப்பா சொல்ற? அதெல்லாம் என் தங்கச்சி மாப்பிளைய பார்த்து ரெடி பண்ணி வச்சாச்சு. பாரு, காதலை பத்தி அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லு. இப்போ ஒரு லெட்டர் போட்டு ஒரு அப்பா வரவழைச்சிடு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு லெட்டர் போட கபாரம் வந்துடுறேன். ஓகே? யோ யோ யோ, என்னமா என்னமா எப்போ பாரு கல்யாணம் அலையுது. ஆமா, நான் போயிட்டு வரேன். என்னப்பா இது வந்ததும் வராதுமா புறப்படுறேங்க? நான் அப்பவே சொன்னேன், எங்க அப்பா என்ன கையோட வர சொல்லிருக்காங்க. ஒவ்வொரு நிமிஷமும் எனக்காக எதிர்பார்த்து பாருங்க. வரேமா? நம்ம எல்லாரோட மனசையும் குளிர வச்ச அந்த தெய்வத்தோட காலடியில ஏதாவது ஒரு சின்ன காணிக்கையாவது செலுத்த வேண்டாமா? சரி, உன் மன திருப்திக்கு வேணும்னா ஒரு மாலை கொண்டு போய் போட்டுறேன். மாலையும் போடு. அதோட குடும்பமே இல்லாதவருக்கு என் கையால சமைச்சு பால் பாயாசத்தோட சாப்பாடு கட்டித்தரேன். அத உன் கையால அவருக்கு பரிமாறி வயர் நிறைய சாப்பிட வையப்பா. குடு குடு. வாழ்நாள் முழுவதும் உன் கையில சாப்பிட போறவருக்கு உன் சமையல் பிடிக்குதா இல்லையா அதை பரிச்சை பண்ணி பார்த்துப்பேன். என்னடா சொல்ற நீ? ஆமா, எனக்கு கொஞ்ச நாள் நாம எல்லாரும் அவங்க வீட்டுக்கே போய் குடியிருக்க போறேன்ல, அதான் சொன்னேன். சரி, முதல்ல இந்த சமையல் எல்லாம் முடிங்க. நீங்க இங்க போடுமா? எப்படி போற? இங்க வடிக்கிறதுக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போறியா? திருப்பதி வெங்கடேஷ் பெருமாள் இந்த பெரிய வருது. போடுமா? அப்படிதான். இதுல போடுங்க, போடுங்க போடுங்க போடுங்க. அந்த ஐயா வராரு, ஐயா கிட்ட கொடுங்க. இதுல போட்டுமா? அதுல போட்டு. கோவிந்த 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 அண்ணே, நிறைய அரிசி சேருது. ஆமாடா, இத பாக்கும்போது இதையே தொழிலாக்கலாம் போல இருக்க. ஐயோ தப்புங்க, சாமி தண்டிக்கும். அட சும்மா இருடி, இதெல்லாம் நாமளா செய்யறோம். எல்லாம் அவன் விளையாட்டு. அவன் ஆட்டி வைக்கின்றான், நாம் ஆடுகின்றோம். இனிமே பச்சரிசி புழுங்கரிசி 5008 5018 எல்லாத்தையும் பிரிச்சு வாங்கணும்டா. எதுக்குன்னு? கலந்து வாங்கினா விக்க முடியாதுடா. ஐயோ சாமி வெங்கடாஜலபதி பயமா இருக்கு. சும்மா அவருக்கு உண்டியல்ல லட்ச லட்சமா விழுகுது, தங்க கட்டியா விழுகுது. பிச்சை எடுக்கிற இந்த அரிசி தானே அவர் கோவப்பட போறாரு. இந்த பாரு, அவருக்கு லட்டுல கலப்படம் பண்ணா தான் பிடிக்காது. இதெல்லாம் கண்டுக்க மாட்டாரா? பேச வர அது என்னமா இருக்கு? அதுல போடுங்க. அதுமா 5018 இதுல போடுங்க. இது என்னமா இருக்கு? இதுல போட்டுருங்க. அதுமா இட்லி அரிசி அதுல போடுங்க. இல்லங்கப்பா, திருப்பதிக்கு போற நீ ஏன் அரிசியை தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு வாங்கிட்டு இருக்க? சமயத்துல கிளம்பிடுவே நீ.
நீங்க என்ன உள்ளூரா வெளியூரா? நான் வெளியூர், சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். வந்த இடத்துல வேலையை பார்த்துட்டு போங்களையா. இதெல்லாம் ஒரு வேண்டுதல். இது என்ன புது மாதிரியான வேண்டுதல்? எந்த தெருவிலையும் கேட்காத கேள்வியை கேட்கிறியா? அதாவது எல்லா வீட்டு அரிசியும் மொத்தமா கொண்டு போய் போட்டா கடவுள் புண்ணியத்தை மொத்தமா அனுப்பிச்சிருவாரு. பிரிச்சு எடுத்துக்கும் போது நீங்க அடிச்சுக்கிடுவீங்க. தனித்தனியா போட்டா புண்ணியம் உங்க வீட்டுக்கே வந்து சேரும். ஒவ்வொரு அரிசியிலையும் ஒவ்வொருத்தர் பேர் இருக்குன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. ஓ வீட்டு அரிசியில உன் பேர் இருக்கான்னு போய் பாரு. இப்பவே போய் பாக்குறேன். அது என்னமா அரிசி? அதுல போடுமா. இது என்னமா அரிசி? இது கேவரு. கேவரு எல்லாம் நாங்க சாப்பிடறது இல்லம்மா. வீட்டுல சம்பா கோதுமை இருந்தா எடுத்துக்கலாங்க. கையில காசு வச்சிருக்கல, அது எப்படி போடு? இருக்கிறத போடு, ஒண்ணும் தப்பு இல்ல. என்னங்கடா திருப்பதிக்கு போறதா சொல்லி அரிசி ஐட்டமா வாங்கி அரிசி கடை வைக்க பாக்குறீங்களா? இல்ல, ஏய் பாரு, திருப்பதிக்கு போய் இந்த அரிசியெல்லாம் உண்டியில போட்டு ஆண்டவனை வேண்டிக்குங்க, நல்ல காலம் பிறக்கும். அப்படியும் கஷ்ட காலம் வந்துச்சு சொன்னா நான் காப்பாத்துறேன். இன்னொன்னு, நம்ம மெக்கானிக்கல் வண்டி ட்ரையலுக்காக திருப்பதிக்கு வருது. அந்த டிரைவர் கிட்ட திருப்பதியில சைன் போடணும். கேளு, வண்டி நம்பர் MSX 26. நான் என்ன அப்படி தப்பு பண்ணேன்? சொல்றாங்க செய். இந்த ரயில கிளம்பிட்டோம். வாயண்டா, வாங்க போயிடலாம். பொண்ணு அழைச்சிட்டு வர சொல்லுங்க. ராணி, ரெண்டு பேர்ல பொண்ணு யாருங்க? ரெண்டு பேருமே பொண்ணுங்க தாங்க. நீங்க பாக்க வந்தவ இவ பேர் லீலா. பொண்ண நேர்ல பார்த்ததுல எங்களுக்கு பரம திருப்தி. ரொம்ப சந்தோஷங்க. பொண்ணோட அண்ணனுக்கு ஒரு லெட்டர் போட்டுருங்க. ஏன்னா பொண்ணோட அண்ணனுக்கும் மாப்பிள்ளையோட அப்பாவுக்கும் ஏதோ ஒரு கான்டாக்ட் இருக்கிறதா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை நீங்க நிறைவேற்றிட்டீங்கன்னா கல்யாண தேதி நிச்சயம் பண்ணிடலாம். சரிங்க.
ஹலோ மிஸ்டர் மாணிக்கம். எப்படி உங்க கையில் வந்தது? வர வேண்டிய நேரம் வந்து ரோஹி, அந்த துப்பாக்கியில இருக்க தோட்டா எல்லாம் இப்ப என் கையில வந்துருச்சு. துணைக்கு யாரும் இல்ல, துப்பாக்கியில தோட்டா இல்ல. இப்போ இந்த நிலைமையை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. நீ செஞ்ச பாவம் எல்லாம் ஒன்னா திரண்டு என் ரூபத்துல வந்து நிக்குது இல்ல, இப்போ நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. பாவி, உன்னை முழுசா நம்பி என் மகனாவை நான் ஏத்துக்கிட்டேன், என்னுடைய வருங்கால வாரிசாக்குனேன். அத்தனை இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டியா? நான் என் வாழ்க்கையில எதுவுமே அவ்வளவு சுலபமா மறக்க மாட்டேன் சார். எனக்கு கொஞ்சம் ஞாபக சக்தி அதிகம். நீங்க என் ஒர்க் ஷாப்பை தரமட்டமாக்கியது, என் குடும்பத்தை கொண்டு வந்து நடு திறந்து நிக்க வச்சது, வைரத்தை கொடுத்து போலீஸ்ல என்ன மாட்டி வைக்க முயற்சி பண்ணது, எதையுமே நான் மறக்கல. அது மட்டும் இல்ல, நீங்க எனக்கு காட்டின கடத்தல் அரங்கு, தங்க சுரங்க, வைர சேமிப்பு, ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், அங்கெல்லாம் வெடிகுண்டு வச்சுட்டு வந்திருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. அந்த ராஜா பையன் கால்ல வந்து வேணும். ஓகே. என்னமாச்சு சொல்லுமா? என்னமாச்சு லீலா? என்ன செஞ்சது? அண்ணா என்ன என்ன எல்லப்ப துரோகி ராஜாவுக்கு உன் தங்கை இப்போது கசங்கிய மலர். இது உனக்கு மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் ஓர் சவால். இன்று மாலை 6 மணிக்குள் மலை பங்களாவுக்கு வந்து எங்கள் பாசிடம் சரணடையாவிட்டால் இந்த பேட்டையில் இருக்கும் ஒவ்வொரு கன்னிப் பெண்ணுக்கும் இதே கதிதான் ஏற்படும். ராஜா, இந்த அக்கிரமத்தை செஞ்ச அயோக்கிய யார்? உன் நண்பன் எழுதிருக்காரு. யாருடா அவன்?
இப்போ நீ இழந்தது ஒரே ஒரு தங்கை. ஆனா இங்க இருக்கிற அத்தனை அவல பெண்களோட வாழ்க்கையை எப்படி பணைய வச்சிருக்கேன்னு பாத்தியாடா? ஏண்டா பேசாம இருக்க? நீ காட்டுற பாசமும் பக்தியும் உண்மையா இருந்தா உன்னை பெத்தவ இன்னும் இந்த உலகத்துல உயிரோடு இருக்குங்கிற எண்ணம் உனக்கு இருந்தா புறப்படு. இந்த கொடுமையை செஞ்சதை கொலை பழிக்கு பழிவாங்க.
உன்னை வெறும் கொள்ளைக்காரன் கடத்தல்காரன் தான் நினைச்சேன். ஆனா பெண்கள் கருப்பை சூர்யார கொலைகாரன் நினைக்கல. உன்னை விடவே கூடாது. ராஜா, துப்பாக்கிய கீழே போடு. அம்மா, நீதானம்மா சொன்னேன் லீலாவை நாசமாக்கவங்களை கொன்னு கொளி தோண்டி பொறிச்சிட்டு வா, அப்போதான் என் வயிறு குளிரும். அப்போ நான் தாண்டா சொன்னேன். ஆனா நான் சொன்னது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதாண்டா எனக்கு புரியுது. என்னம்மா சொல்ற? ராஜா, இவர் தாண்டா உங்க அப்பா. ராஜா, நான் செய்த குற்றங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும். உன்னை பழி வாங்கணுன்றதுக்காக எல்லப்பனை நான் அனுப்பிச்சேன். ஆனா அவன் லீலாவை கெடுத்து கொண்டு வந்தது நானே எதிர்பார்க்கலப்பா. மகன் கொள்ளி வச்சாதான் அப்பனுக்கு பெருமை. இப்போ அந்த துப்பாக்கியால என்ன சுட்டு அந்த பெருமையை உன் தகப்பனுக்கு கொடுத்துறப்ப. அப்பா, ராஜா, அப்பா, அப்பா, ராஜா, ராஜா. போய் சொல்லு. திறந்தது பிறகு எதுக்காப்ப தப்பணும்? சட்டத்துக்கு மதிப்பே தண்டனை அனுபவிக்கிறதா? இன்ஸ்பெக்டர், உங்க கடமைக்கு நீங்க விளங்க மாட்டீங்க. என் கடமைக்கு நான் ஒரு பூ விளங்க மாட்டணும். அனுமதிப்பீங்களா? எனக்கு தான் ஒரு நல்ல வாழ்க்கை அமையல. நீங்க ரெண்டு பேருமாவது சந்தோஷமா வாழுங்க.